அனைவருக்கும் வணக்கம். நான் மயம் கோபிங்க. எனக்கு அன்புதலகன் படத்தை படம் பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். முருகத்தம்பி அடைச்சமைக்கு இங்கே பார்த்தா எல்லா உறவுகளும் ஒன்றா இருக்கு. ஐயாவோட படம் பண்ணியிருக்கேன், முரளியோட படம் பண்ணியிருக்கேன். இயக்குனர் பார்க்கறது பெரிய சந்தோஷம். அது எப்படி யோசித்தாரு கூட தெரியல. ஒரு ஃபேண்டஸியான ஒரு அழகான ஒரு கதை. கடைசியாக ஒரு வாசகம் ரொம்ப அழகாக இருந்தது. எவ்வளோ உண்மையாக இருக்குது என்பதற்கான ஒரு சின்ன அன்பு, எவ்வளோ பெரிய விஷயம் என்பதற்கான அந்த படமாக இருந்தது. முரளியோட நடிப்பு சூப்பராக இருந்தது. அஜயோட நடிப்பு சூப்பராக இருந்தது. அந்த தம்பி குட்டி தம்பிங்க ஒரு 2 பேர் பண்ணாங்க. அவங்களும் அப்படி வாழ்ந்துருக்காங்க. எல்லா கதாபாத்திரமும் அவ்வளோ இயல்பாக நேர்த்தியாக இருந்தது. ஒரு பெரிய சந்தோஷம். இந்த படம் என்ன சொல்ல போகுது என்பதற்கான ஒரு தேடல் இருந்துச்சு. நிறைய இடத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருந்துச்சு. எப்படி முரளி இவ்வளோ பெரிய பையனா ஆனா, எப்படி இது சாத்தியமா அப்படிலாம் நிறைய கேள்விக்கு கடைசி அவர் பதில் அழகாக சொல்லி முடிச்சிட்டாரு. ரொம்ப அழகான படம், நல்ல படம். இது குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம். மறக்காமல் அந்த படம் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக. இது ஒரு ஃபேண்டஸியான ஒரு மூவி. நிறைய விஷயத்தை ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லியிருக்காரு இயக்குனர். அது பெரிய வாழ்த்துக்கள். இசை ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இல்லையா. இந்த டீமே ரொம்ப அழகாக வேலை பார்த்துருக்காங்க. 2017 அப்படின்னு போட்டிருந்தாங்க, கோவிடுக்கு முன்னாடி அது வேலை பார்த்துருக்காங்க. அப்போவே இந்த சிந்தனை ரொம்ப அழகாக இருந்திருக்கு. இந்த உலகத்தில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா அன்பு மட்டும்தான். அந்த அன்பை வச்சு நீ என்ன ஒன்றா சாதிக்கலாம் அந்த உலகத்தில். இப்போ நிற்கிறதுக்கு காரணம் அன்பு தான். அந்த அன்பு முரளி மேலே வச்சுருக்க பெரிய அன்பு. தம்பி சூப்பராக அடிச்சிருக்கான். அதனால் இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள், அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். யாரெல்லாம் இதில் பணிபுரிஞ்சாங்களோ அவங்க அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கிறீங்க. தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்லணும். இயக்குனரை தாண்டி, கேமராமேனை தாண்டி, எடிட்டிங்கை தாண்டி, லைட்டிங்கை தாண்டி, மிக்சிங், அது மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப நேர்த்தியாக அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கும் வாழ்த்துக்கீங்க. அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். மறக்காம இந்த படத்தை தியேட்டரில் படம் பாருங்க. எல்லாரையும் வாழ்த்துங்க. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். சொல்லிக்கணும். இங்கே ஜிமைம் ஸ்டுடியோவில் நானும் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஆக்சுவலாக ஒரு சிஷ்யனை வாழ்த்துறதுக்காக குரு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. தேங்க்யூண்ணா. ராகவ் ஆகட்டும், அப்புறம் அடுத்து நம்ம பசங்களாகட்டும், அடுத்த ஜென்ரேஷன் ரெடியாக இருக்காங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டானுங்க. அண்ட் தேங்க்யூடா, சூப்பராக பண்ணியிருக்கீங்க 2 பேரும். அஜய் இல்லை, இப்போ விஜய் அவர். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. டிஃபரண்ட் ஸ்டோரி, ரொம்ப டிஃபரண்ட் ஸ்டோரி. நல்லா. Hats off, excellent, great move by Murli. அனுக்கிரகன்னு என்னன்னா, மக்கள் ஏதோ தீய எண்ணங்கள்லாம் போயிட்டு நல்ல எண்ணங்களை நினைங்க. நீங்கள் நல்லதை நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி ஆக விரும்புகிறீங்களோ அதே மாதிரி வரலாம். அடுத்த பிறவியோட உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு. அப்பாக்களுடைய தியாகம் இங்கே ரொம்ப இருக்குது. அதுதான் அந்த ஒரு இது சொல்லணும். எனக்கு என்ன இப்போ எனக்கு கனெக்ட் ஆச்சு என்னென்னா, நான் யாருக்கும் துரோகம்லாம் பண்ணுறதில்ல. ஆனால் அந்த பண்ணுறவங்களுக்கு எதுவுமே நல்லது கிடைக்காது. நல்லது பண்ணால் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பின்னாடி கிடைக்கும், உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் ஆணித்தனமான ஒரு மெசேஜ். எல்லோரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இசை நல்லா இருக்குது. ஆர்ஆர் நல்லா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் வைஸ் ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஒன்றும் எந்த ஒரு இது. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு சார். படம் அப்பா பையன் கதை, டைம் ட்ராவல், அதை பற்றி ரொம்ப இது கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லலாம். படம் கஷ்டமாயிடும். நல்லா இருந்தது. குறிப்பாக 2 ஹீரோட அம்மா, ஹீரோயின், அவங்களாம் ரொம்ப அழகான ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க. டைம் ட்ராவல், பள்ளி பட்டாளம்னு ஒரு சாங் நல்லா பண்ணியிருந்தாங்க. மேக்கிங் வைஸாக படம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. எந்த இடத்துலையும் அந்த மேக்கிங்கில் எந்த இடத்துலையும் இது இல்லை. கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் அவங்க கொஞ்சம் கவனம் செதறினாலும் படம் புரியாமல் போயிடும். ரொம்ப மைனூட்டாக கையாண்டுருக்காங்க. படம் நல்லா இருக்குது. குடும்பத்தோட ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். ஏன்னா அது முழுக்க அம்மா பையன் இது சம்மந்தப்பட்ட படம் தான் அது. குடும்பத்துக்குள்ளே அப்பாவுக்கும் பையனுக்கும் முன் ஜென்மத்திலையும் இந்த ஜென்மத்திலையும் அவர் எப்படி அப்பாவோட கனெக்ட் ஆனாங்கன்ற மாதிரியான படம். நல்லா இருக்கு, பார்க்கலாம். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு. டைம் டிராவல் வச்சு ஒரு கதை ரெடி பண்ணியிருக்காங்க. அப்பாவோட சின்ன வயசுக்கு போயிட்டு அவரோட பழைய சந்தோஷம் திருப்பி தரணும்னு சொல்கிற மாதிரி கதை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப எங்கேஜாக கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். அப்பாவும் பையனுக்கான சென்டிமெண்ட்டாக அழகாக காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அனுக்கிரகம் தெய்வம் நமக்கு எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டாருன்ற மாதிரி கடவுள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு.
ஸோ கடவுள் பக்தி வச்சும் இதில் காமிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் அப்பாவோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த லைஃப்பை எனக்கு திருப்பி கொண்டு வந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்கும் இப்படி ஒரு வரன் கிடைச்சா நல்லா இருக்கும், பட் கிடைக்காது. பட் படத்தில் இதை அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு அப்பாவுக்கு ஒரு மகனுக்குள்ள பாசத்தை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுது, செகண்ட் ஹாஃப் போர் அடிக்காம போகுது, ட்விஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். சார் அனுகிரகன் இஸ் வெரி குட் மூவி சார். இந்த படம் வந்து திரையில வந்து பார்க்கணும். இந்த படத்தை வந்து நம்ம சப்ஜெக்ட் சொன்னா யாருக்குமே புரியாது. ஆனால் படத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியது என்னன்னா 1988 அதே மாதிரி 2005 2006 2017 இந்த இதுக்குள்ளே நடக்கிற சம்பவம். இந்த படம் வந்து நம்ம கதை சொன்னா யாருக்குமே புரியாது. ஆனால் திரையில வந்து பார்த்தா ஆனால் இயக்கம் திரு சுந்தர் கிருஷ் இயக்கம் எக்ஸ்ட்ரீம் இயக்கம். அதே மாதிரி இந்த படத்துக்கு தயாரிப்பாளராக அவருக்கு ஊக்கம் கொடுத்த டாக்டர் முருகானந்தம் சார் வந்து வெரி கிரேட். இந்த படம் வந்து எல்லாமே எனக்கு நடன இயக்குனராக வாய்ப்பு கொடுத்த முருகானந்தம் சாருக்கும் சுந்தர் கிருஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இப்போ பெருமைப்படுறேன். இந்த மாதிரி படத்துலையும் நான் டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனால் இந்த படத்தை வந்து நீங்கள் தயவுசெய்து திரையில் வந்து பாருங்க. இன்னொரு டெக்னீஷியனே ரொம்ப பாராட்டுறாரு நினைக்க வேண்டாம். ரொம்ப நாளை கழிச்சு நான் நல்ல படம் பார்த்துருக்கேன். சுந்தர் கிருஷ் சாருக்கும் டாக்டர் முருகானந்தம் சாருக்கும் ரொம்ப நன்றி. கார்த்திக் காந்தி கேமராமேன், சந்தோஷ் குமார் எடிட்டிங், அதே மாதிரி ரெஹான் கலைமாமணி ராஜமாணிக்கம் சாரோட பையன் ரெஹான் மியூசிக் வெரி குட் எக்ஸ்ட்ரார்டினரி மூவி. இந்த படம் நீங்க திரையில வந்து பார்க்கணும்னு சொல்லி சக்சஸ் பண்ணி கொடுக்கணும் தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ரொம்ப சூப்பரான படம், ஃபேமிலியா பார்க்க நல்ல சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். லைக் எங்களுக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு வரம் கிடைத்தா நம்மளும் போயிட்டு நம்ம அப்பா அம்மா கூட இருந்து டைம் டிராவல் பண்ணி நல்லா இருக்கும். நல்லா எடுத்திருக்காங்க மூவி ஆக்சுவலா. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம பேரண்ட்ஸ் கூடயே அப்படியே வளருது அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு நியூ ஃபேஸ் மாதிரி இல்லை, நல்லா வந்து பழக்கப்பட்ட ஃபேஸ் மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நல்லாவே கனெக்ட் ஆகும். ஃபேமிலியா பார்க்கறதுக்கு சூப்பரான படம். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து தியேட்டர்ல வாட்ச் பண்ண வேண்டிய மூவி. ஸ்டோரி அதான் ஒரு ஃபேண்டசியான ஒரு ஸ்டோரி தான். ஒரு பவர் கிடைக்குது, எப்படி சொல்றது, கதையை நான் ஃபுல் இது சொல்ல முடியாது. பட் ஒரு அப்பா பையனுக்கு நடுவில் வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு அப்பாக்காக என்ன பண்றான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த பையன் ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் தன் அப்பாக்காக கிடைக்காத ஒரு விஷயத்த அவன் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறான். அதுதான் மேக்கிங் வைஸ் நல்ல ஸ்மால் பட்ஜெட் மூவி ப்ரோ. கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட எஃபர்ட் போட்டிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி? இப்போ நான் அதுதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா நான் பேசிட்டு இருக்கும் போது உள்ள சொன்னேன், எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி கிடைச்சதுன்னா எங்க அப்பா அம்மாவை நான் சேரவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். கண்டிப்பா சரி, கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம் தான். இதுல இருந்து எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. இது முரளி நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு. ஹி இஸ் மை ஃப்ரெண்ட், ஸோ கண்டிப்பா சொல்லணும். அண்ட் அம்மா கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க, அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ என்கேஜிங்கா இருக்கு மூவி ஆக்சுவலா. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுங்க படம், சூப்பரா இருந்துச்சு. கான்செப்ட் என்னன்னா ஒரு அப்பா பிள்ளையோட பாண்டிங்கு, ஒரு அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு மறுபடியும் பிறந்து அந்த பையன் அதை நிறைவேற்றுறான் அப்படின்ற அந்த பாண்டிங் தான். சூப்பராக இருக்குங்க. எனக்கும் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எங்கள் அம்மா அப்பாவோட ஆசைகளை நிறைவேற்றலாம். நல்லா இருக்கு. ஃபேமிலியோட உட்காந்து ஃபுல்லாக பார்க்கலாங்க. முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ நானுமே என்னோட பசங்களோட வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக போய் பார்ப்பேன். அதில் போர் அடிக்காம தான் போகுது. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்ததுனால எனக்கு ஸ்டார்டிங் படம் பார்க்க முடியல. அதனால நான் தேட்டருக்கு போய் தான் பார்ப்பேன். எல்லாரும் வந்து தேட்டரில் உட்காந்து பாருங்க. மியூசிக் நல்லா இருக்கு. அந்த குழந்தைங்கள பசங்களோட ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கு. லவ் சீன்ஸ் ஓகே, பட் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேமிலியோட உட்காந்து பாருங்க.